ராதே கிருஷ்ணா. நாராயணியம் தசகம் 3 பகவத் பக்தி லட்சணங்கள். ராகம் சாந்திரானந்த ராகம். पठन्तो नामानि प्रथमपरशिन्तो निबदिताः स्मरन्तो रूपं ते वरद कथयन्तो गुणगता सरन्तो ये भक्ता द्वैगलो रमन्ते परममोन् अहं धन्यान् मन्ये समधिगत सर्वाभिलसितान् कथक्लिष्टं कष्टं तव चरणसेवारशपरेभिः अनासक्तं चित्तं भवति पद विष्णो गुरुदया भवत्पादाम्बोज स्मरणरसिको नामनिवहा अहं कायं कायं गुगचन विपश्यामि विजने रुवादे जादा चेत् किमिव न हि लभ्यां धनुपृतां मदीय क्लेशोगप्रशमनदशा नाम गीयति न के लोकेऽस्मिन्ननि समयि शोकाभिरहिता भवद्भक्ता मुक्ता सुखगतिम् असक्ता विदतते मुनि प्रौढारूढा जगति खलु गूढात्मकतय भवत्पादाम्बोजस्मरणविरुजो नारदमुखा चरन्ती सश्वैरं सतत परिनिर्बाधपरसि सदानन्दाद्वैत प्रसरपरिमग्ना किमपरम् भवद्भक्तिष्पीडा भवतु मम शैव प्रशमयेत् अशेषक्लेशोगं न खलु कृति सन्देहगणिका न सत्याशस्योक्ति तव च वचनं नैकमवसग भवेन्मिथ्यारत्या पुरुषवचनप्रायमखिलम् भवद्भक्तिर्दावत् प्रमुखमधुरा तद्गुणरसात् किमप्यारूढा चेदखिल परितापप्रशमनी पुनश्चान्देष्वान्ते विमलपरिबोधोदयमिरत् महानन्दाद्वैतं दिशति किमद प्रात्यमपरं विधूय क्लेशान्मे गुरुचरणयुग्मं धृतरसं भवक्षेत्र प्राप्तौ करमपि च देवो जनविसौ भवन्मूर्यालोके नयनमददे पादतुलसी परिग्राणे ग्राणं श्रवणमभिदे चारुचरिते प्रभूता दिव्यादि प्रसवचलिते मामगकृति त्वदीयं तत्रूपं परमरसचित्रूपमुदीयात् उदङ्गत्रोमाञ्चकलितबहु हर्षाश्रुनिबहो यदा विस्मर्यासं दुर्भसमपीडा परिभवान् मरुद्गेहादीसद्वयिगलुवरञ्जोऽपि सुखिनः भवस्नेही शोकं सुभगुपरितप्ये च किमिदम् अकीर्तिस्ते माभूद्वरद कथभारं प्रशमय भवद्भक्तोदं संजडिति कुरु मां कंशदमन किमुद्धैर्भूयोऽपि तव हि करुणा यावदुदयात् अहं तावद्देव प्रहितिविविधात् प्रलपितः पुरग्लुप्ते पादे वरद तव नेष्यामि दिवसान् यदा शक्तिव्यक्तं नदिनुदि निषेवा विरचय. ஸ்ரீஹரையே நமக. 3வது தசகம் நாராயணியத்துல பகவத் பக்தி லட்சணங்கள் அப்படின்னு சாந்திரானந்த ராகத்துல நான் சொல்லியிருந்தேன். இதனுடைய தமிழ் விளக்கம் பட்டத்திரி என்ன சொல்றார் அப்படின்னா, குருவாயூரப்பா பிரபுவே நாராயணா, உன்னுடைய நாமங்களை சதா எந்நேரமும் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய உன்னுடைய பக்தர்கள் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள். இந்த பூலோகத்துல அவங்க ரொம்பவுமே கொடுத்து வச்சவங்களாக இருக்காங்க. நான் உள்ளேயும் சரி மனசளவுலையும் சரி வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய இந்த வாத நோயும் சரி என்னைய ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளாக்கிருச்சு. இந்த மாதிரி என்னால் லைட்சி எப்போவுமே உங்கள்கிட்ட மனம் முழுவதும் உன்னைய தவிர வேற யாரையும் நினைக்காம நீயே சரணாகதி அப்படின்னு என்னுடைய மனசு முழுவதும் இருக்கணும். ஏன்னா உன்னை நாடி வரக்கூடிய பக்தர்கள் எல்லாத்துக்கும் நீ உன்னுடைய கடைக்கண் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய உன்னுடைய கருணை மழையை பொழிய செஞ்சு எல்லாத்தையும் துக்கமே இல்லாதவங்களாக ஆக்கியிருக்க. சதா சர்வகாலமும் உன்னைவே நான் நினைக்கிறதுக்கு நீ எனக்கு அருள் புரியணும். எப்படி நாரதர் முதலான இந்த பெரிய பெரிய மகான்கள் எல்லாரும் முனிவர்கள் எல்லாம் உன்னை பற்றி பாடிட்டே இருக்கிறதுனால தானே என்னவோ அவங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டம் அப்படிங்கிறதே கிடையாது, துக்கம் அப்படிங்கிறதே கிடையாது. அது மாதிரி நானும் உன்னுடைய நாமாக்களை சதா சர்வகாலமும் என்னுடைய மனசுக்குள்ளே உன்னை நிறுத்தி நான் உன்னை விடாமல் தொழுது வணங்கிறதுக்கு நீ தான் எனக்கு அருள் புரியணும். என்னுடைய கால்கள் உன்னுடைய கோவிலை நோக்கி நடந்து வரணும். என்னுடைய கைகள் உன்னைய பார்த்து 2 கைகளாலையும் நான் நமஸ்காரம் பண்ணணும். என்னுடைய கண்கள் சதா சர்வகாலமும் உன்னையே பார்த்துக்கிட்டு இருக்கணும். என்னுடைய காதுகள்
உன்னுடைய நாமங்கள், உன்னுடைய ஸ்லோகங்கள், ஸ்தோத்திரங்கள், பாடல்கள் முழுவதும் கேட்கக்கூடியதாக இருக்கணும். என்னுடைய மூக்கு, நாசிகள் இரண்டுமே இந்த சந்தன வாசம் முழுவதும் இருக்கும் நீ இருக்கிற இடத்துல. அதை நுகரக்கூடியதாக இருக்கணும். சரண துளசி அப்படிங்கிறது நுகரக்கூடியதாக இருக்கணும். என் உடல் முழுவதும் உன்னைய பற்றியே எப்போவுமே நினச்சி அப்படியே உடம்பு முழுவதும் புல்லரிச்சு போய் ஆனந்த கண்ணீர் என் கண்களில் இருந்து தார தாரையாக வழிஞ்சு என்னுடைய உடல் முழுவதும் நனைஞ்சு போயிடணும். அந்த அளவுக்கு நான் இருக்கணும். உன்னை நம்பிய பக்தர்களுக்கு எல்லாத்துக்கும் வழிகாட்டக்கூடிய நீ என்னுடைய வியாதியை கண்டிப்பாக போக்கிடுவே அப்படிங்கிறதுல எந்தவித ஆச்சரியமும் கிடையாது. ஏன்னா வேதவியாசர் சொல்லியிருக்கார். அவர் கூறுவது எல்லாமே உண்மையான வார்த்தைகள், வேத வாக்கு. அதே மாதிரி தான் என்னுடையது நீ உண்மையாக நிரூபிப்பாய் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லாமல் போயிட்டா ஒரு நாடோடியின் பேச்சு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பொய்யானதாக ஆயிரும். அதனால் நீ கண்டிப்பாக எனக்கு உறுதுணையாக இருந்து என்னைய செயல்படுத்தி எனக்கு உன்னுடைய நினைவுகளே முழுவதும் என்னுடைய மனம் முழுவதும் இருக்கிறதுக்கு நீ அருள் புரியணும். உங்கள்கிட்ட பக்தியே இல்லாமல் இருக்கக்கூடிய ஜனங்களெல்லாம் சௌக்கியமாக சந்தோஷமாக வாழக்கூடிய நிலைமையில அதிகமான சொற்களை நான் சொல்லி 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 திரும்பவும் சொல்றதுல எந்தவித பலனும் கிடையாது. திரும்பவும் இந்த சொற்களைவே நான் சொல்லி 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 புலம்பி எந்தவித பயனும் பலனும் இல்லை. அதனால நான் அழுது புலம்பாம திரும்பவும் இதை பற்றி துக்கப்பட்டு துயரப்படாம எப்பவுமே உன்னுடைய நாமாக்களை என் மனசுல நிறுத்தி உன்னை பற்றியே நான் ஸ்தோத்திரங்களால் பாடணும் புகழணும் அப்படிங்கிற அனுகிரகத்தை நீ எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தசகத்தை பட்டத்திரி முடிச்சிருக்கார். நாராயண இளகுரு பகவன் நமஸ்தே. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீஹரியே நமக.